பாட்டி துளசி. அங்க பாரு. மடி வா பச்சை சோமா இருக்கியாப்பா? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேன்ப்பா. உசுர பறி கொடுத்துட்டு கூட்டை கட்டி அழுதுகிட்டு இருக்கேன். என்னை விடு. நீ எப்ப வந்த? நான் இப்பதாம்மா வரேன். உங்களை கூட்டு வர சொல்லி அனுப்புனேன். டேய், நம்மளே அம்மாவை நேர்ல பார்த்து கூட்டு வரலான்னு தான் நானும் கிளம்பி வந்துட்டேன். ஏன்பா எல்லாரும் வந்துரு வந்துருன்னு சொல்லுதீங்க. இந்த வீட்டை விட்டு போறத நினைச்சாவே எனக்கு அப்படியே ஈரக்குலையே நடுங்குற மாதிரி இருக்குப்பா. பாட்டி ஏன் சொன்னதையே சொல்லிக்கிட்டு கிடக்க? இம்பட்டு பேரும் உன்னைய கூட்டிட்டு போக தானே வந்திருக்கோம். சீக்கிரம் கிளம்பு. ஏமா கோவப்படுற? பெறவு என்னப்பா? அன்னைக்கு எல்லாரையும் எம்பட்டு பாடுபடுத்திட்டாங்க. நம்மளையும் பரிதவிக்க வச்சுட்டாங்க. வீட்டுல இவங்களை காங்கலன்னு சொன்னதும் நம்மள எம்பட்டு வசனப்பட்டோம். அன்னைக்கு என்னமோ புத்தி பேதலிச்சு போய் அப்படி நடந்துகிட்டேன். தினமும் அப்படி அடி இருப்பேன். பாரு இப்ப நல்லா தானே இருக்கேன். நீங்க என்ன சொன்னாலும் இனிமே உங்களை இங்க தனியா விட முடியாது. அப்படி நாங்க விட்டு உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா சேதுபதி ஆத்மா என்ன மன்னிக்காதுமா. உங்களுக்காக இல்லைனாலும் துளசிக்காகவாவது நீங்க எங்க வீட்டுக்கு வந்தே ஆகணுமா. என்னையாது பா, இங்க நான் செவனேன்னு இருக்கிறத குடிச்சுக்கிட்டு நான் கிடப்பேன். அங்கன வந்து உங்களுக்கு சுமையா? பாட்டி நீ எனக்கு சுமையா? பாத்தீங்களாப்பா எப்படி பேசுதாங்கன்னு? இப்ப என்ன உனக்கு இங்கே ஒத்தையில இருந்து என் உசுர வாங்கணும் அவ்வளவுதானே? சரி, நானும் மெட்ராஸ்க்கு போக மாட்டேன். இங்கே தான் இருப்பேன் உன் கூடவே. நான் சொன்னேன்லம்மா வரேன்னு சொல்லுங்க. வள்ளியம்மா நீங்க விடுங்க. கிழவி அவங்க இஷ்ட போலயே செய்யட்டும். ஐயோ